ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ ராப்சர், ரகசிய வருகை நடக்கும் பொழுது பரலோகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். பூலோகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கல, நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இன்னைக்கு வேற ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். அது நான் ஆட்டுக்குட்டியானோட திருமணத்தின் தொடர்ச்சியை வேற ஒரு நாட்களில் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு, செய்தியின் தலைப்பு அற்பம் அதிலிருந்து அற்புதத்துக்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, கொண்டு போறார். அற்பம்ல இருந்து அற்புதம். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தி அதுதான் தலைப்பு, அற்பம் டு அற்புதம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல இருக்கவங்க யாராவது பார்த்து சொல்லுங்க, அற்பம்ல இருந்து அற்பம் டு அற்புதம். ஹல்லேலூயா. முடிஞ்சு நம்ம ஒரு இதுல வச்சுட்டு நீங்க விட்டுடணும். அவ்வளவுதான். ஸோ இன்றைக்கு செய்தியில மனிதன் அற்பமானது என்று எண்ணி எதை தள்ளி வைக்கிறானோ, அற்பம், இது தேவையில்லாத விஷயம், இது தேவையில்லாத ஆளு, இவன் தேவையில்லாதவன், இந்த பொருள் தேவையில்லை அப்படின்னு தள்ளி வைக்கிறானோ, எதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் போகிறானோ, அதை அற்புதமாக மாற்ற ஆண்டவராலே முடியும். ஹல்லேலூயா. இது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம். என்னை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க, எனக்கு யாருமே என்ன பண்ண மாட்டேன்றாங்க, மதிப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க, என்ன ஒரு அற்பமா என்றாங்க. வேலை ஸ்தலத்தில் யோசிக்கலாம், வேலை ஸ்தலத்தில் என்ன யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு இதுவாக மதிக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல வேலைகளை என்கிட்ட தர மாட்டேங்கிறாங்க, என்ன ஒரு அற்பமா என்ன பண்றாங்க என்றாங்க. ஸ்கூல்ல எனக்கு ஒரு என்னால் படிக்க முடியல, டீச்சருங்களாம் என்ன பண்றாங்க, ஒரு மாதிரி அற்பமாய் என்றாங்க. சபையில் என்னுடைய ஊழியம் அற்பமாய் எண்ணப்படுகிறது, நான் செய்கிற காரியத்தை பாஸ்டர் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, நான் செய்கிற காரியங்கள் யாராலையும் என்ன பண்ண மாட்டேங்குது, கண்டுகொள்ளப்பட மாட்டேங்குது, ஊழியமே அற்பமாய் இருக்குது, சபைக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஊழியங்கள் நடக்க மாட்டேங்குது. இப்படி அற்பமாய் எண்ணப்படுகிற காரியத்தை ஒரு நாள் ஆண்டவர் அற்புதமா என்ன பண்ண போகிறாரு, மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, மெசேஜ் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். மோசே ஒரு கோலை கையில வச்சிருக்கிறாங்க, கரெக்டா? அந்த கோலை யாராவது இது ஒரு இம்பார்ட்டண்டா, இந்த கோல் ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு கோல் அப்படின்னு யாராவது யோசிச்சிருப்பாங்களா? அந்த கோலை பத்தி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. எடுத்துக்கொள்ளுங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க, அவன் ஆடுகளை மேய்த்து வந்தான், அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி. அப்போ அவன் ஆடுகளை மேய்த்து வந்தான், அவன் வனாந்தரத்தின் பின்புறத்துல ஓட்டினான்னு வசனம் இருக்கு. ஆனா வசனத்துல ஒரு இடத்துல கூட அவன் கோலை வைத்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, வசனம் சொல்லல. அவன் கோலை வைத்திருந்தான், அவன் கோலை பிடிச்சிருந்தான். அந்த கோல் ரொம்ப நல்ல அழகான கோலா இருந்தது, ரொம்ப அழகா உருண்டையா ரொம்ப ஸ்டைலிஷான கோலா இருந்ததுலாம் என்ன பண்ணல, யாரும் சொல்லல. உலகத்தின் பார்வைக்கு இந்த முதல் வருஷத்துல அவன் கையில கோல் இருந்தது, ஆனா அந்த கோலை யாருமே என்ன பண்ணல, மென்ஷன் கூட பண்ணல. அற்பமா என்ன பண்ணதுதான். ஏன்னா ஆடு மேய்க்கிறவன் கையில கோல் வச்சிருக்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா உலகம் அவன் ஆடு மேய்த்ததை பார்த்ததை தவிர அவன் கையில கோல் இருந்தது என்ன பண்ணல, பார்க்கல. ஆனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். அதை கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்போ அது அற்பமா எண்ணப்பட்டாலும்
அதை ஆண்டவர் கவனிக்கிறார். அதுதான் இன்னைக்கு பாயிண்ட். என்னது? அற்பமா இருந்தாலும் அதை ஆண்டவர் கவனிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். நாம ஒருவேளை அற்பமா என்ன பண்ணலாம், ஆனா ஆண்டவர் கவனித்தார் என்றால், அந்த 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்லுது, இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். ஹல்லேலூயா. இந்த கோல் அற்பமான கோல் தான், ஆடு வைக்கிற கோல் தான். ஆனா இந்த கோலை வைத்து நீ என்ன பண்ண போற? அடையாளங்களை செய்ய போகிறாய். அவன் அந்த கோலை அதுக்கு முன்னாடி ஆடு வைக்கிற இடத்துல என்ன பண்ணிருக்கலாம்? தூக்கி போட்டு போயிருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்க மாட்டான். அது ஏதோ ஒரு காரியத்தில் என்ன பண்ணிருக்கலாம், அது ஒரு சாதாரணமா நினைச்சு போட்டிருக்கலாம். ஆனா என்றைக்கு ஆண்டவர் அதை கவனித்தாரோ, ஹல்லேலூயா, ஆண்டவர் என்றைக்கு அந்த கோலை முக்கியத்துவப்படுத்தி ஒரு கையில் இருக்கிறது என்னன்னு அதை பார்த்தாரோ, அதுல இருந்து அந்த கோலுக்கான ரோலே வித்தியாசமாயிருச்சு. ஹல்லேலூயா. அதுக்கு மேல அந்த கோலை தூக்குனாருன்னா சிவந்த சமுத்திரம் என்ன ஆகும்? பிளக்கும். அப்படி கோலை நீட்டினா எகிப்துல வாதைகள் என்ன ஆகும்? வர ஆரம்பிக்கும். கோலை நீட்டினா தண்ணி ரத்தமாகும். கோலை தூக்கி போட்டா சர்ப்பமாகும். அந்த சர்ப்பம் பல சர்ப்பத்தை என்ன பண்ணும்? விழுங்கும். அந்த கோல் சாதாரண கோலா இருக்காது. என்னைக்கு ஆண்டவர் கவனிக்கிறாரோ, அது அற்பமாய் எண்ணப்பட்ட கோலா இருந்தாலும் அது அற்புதமா என்ன பண்ணும்? மாறும். அதுபோல அற்பமாய் எண்ணப்பட்ட அன்னாள், யாரு? அற்பமாய் எண்ணப்பட்ட அன்னாள், பிள்ளை இல்லைன்னு சொல்லி அற்பமாய் எண்ணப்பட்ட அன்னாள், என்னைக்கு ஆண்டவர் கவனித்தாரோ, என்னைக்கு ஆண்டவர் அவளை பார்த்தாரோ, அன்னைக்கு அற்புதமா என்ன பண்ணாரு? ஆண்டவர் மாற்றினார். அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள், சகோதரியின் பார்வைக்கு முன்பாக, யாக்கோபின் பார்வைக்கு முன்பாக அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அற்புதமாய் என்ன பண்ணாரு? மாற்றினார். பாருங்க, அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீது. தாவீது ஒரு பையன் இருக்கிறானா இல்லையா? அவங்க அப்பாவே என்ன பண்ணல, தாவீது ஒரு பையன் இருக்கானா இல்லையான்றதே தெரியல. பல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, தாவீதுடைய அம்மா மேல தாவீதுடைய அப்பாவுக்கு சந்தேகமா, இந்த பிள்ளை நமக்கு தான் பிறந்ததா அப்படின்னு சொல்லி சந்தேகம் அவங்க அப்பாவுக்கு. அதனாலதான் நிறைய பார்த்தீங்கன்னா பாவத்துல இருந்த சின்ன வயசு சங்கீதத்தை படிச்சீங்கன்னா, அவர் ஒரு சந்தோஷமான ஒரு சிறு வயதுல தாவீது என்ன பண்ணல, இல்ல வீட்டுல பிரச்சனைகள், சண்டைகள், எல்லாரையும் ஆர்மிக்கு அனுப்புனவங்க தாவீதை மட்டும் என்ன பண்ணிட்டாரு? ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க அவங்க வீட்டுல. இல்ல அப்போ கேட்கும்போது சொல்றாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ யாருக்கிட்ட ஆடை விட்டு வந்தேன்னு கேட்பாங்க அண்ணன், வேலையாட்களிடம். அப்போ தாவீதை யாரு கூட ஒரு ஆளை வளர்த்தாரு அவங்க அப்பா அப்படின்னா, வேலையாளோட ஒரு ஆளை தாவீது என்ன பண்ணாரு? வளர்த்தார். அப்போ இந்த வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஈசாய்க்கே டவுட் தானா தாவீது நமக்கு தான் பிறந்தானா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருந்ததுனால தான் ஆண்டவர் சவுல் கிட்ட சொல்லி அனுப்புறாரு, சாமுவேல் கிட்ட சொல்லி அனுப்புறாரு, ஈசாயின் குமாரரில் ஒருவனை அபிஷேகம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஈசாய் தாவீது என்ன பண்ணல, கூப்பிடல. தாவீது அவனுடைய மற்ற மகன்களை தான் என்ன பண்ணாரு, இவன் தான் என்னுடைய மகன் தாவீதை கணக்கிலேயே வைத்துக் கொள்ளல. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் உறுதிப்படுத்துறாரு ஈசாய் கிட்ட, தாவீது உனக்கு பிறந்த பிள்ளை தான்டா. இன்னொரு பிள்ளை யாருன்னு கேட்கும் பொழுது தாவீது என்ன பண்றாரு, கூட்டிட்டு வராரு. இந்த இடத்துல அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்லும் போது அந்த இடத்துல தான் ஈசாய்க்கு டவுட் என்ன இருக்குது, கிளியர் ஆயிருக்கு. ஆமா, இவன் என்னுடைய மகன் தான். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா தாவீது அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம் சாமுவேல் கிட்ட. ஆனா சொன்னது ஈசாயின் குமாரரில் ஒருவனை அபிஷேகம் பண்ண. நாங்க அற்பமா எண்ணப்பட்ட தாவீது, ஆனா அற்புதமா என்ன பண்றார் ஆண்டவர் மாற்றார். என்னைக்கு ஆண்டவரை தேடுகிறோமோ, அண்ணால் எப்போ ஆண்டவரை தேடினாலும், லேயால் எப்போ ஆண்டவரே நான் அற்பமா எண்ணப்படுகிறேனேன்னு ஆண்டவரை நோக்கி பார்த்தாரோ, தாவீது அற்பமா எண்ணப்பட்டாலும் அவ்வளவு துதிகளையும் பலிகளையும் செலுத்தி ஆண்டவரை துதித்தாரோ, எப்பவுமே நீங்க அற்பமா என்ன பண்ண மாட்டீங்க, எண்ணப்பட மாட்டீங்க. உங்களை அற்புதமா என்ன பண்ணுவார், ஆண்டவர் மாற்றுவார்.
அற்பமாய் எண்ணப்பட்ட காகம். என்னமோ காக்கா சொல்ல வருது, நமக்கு மெசேஜே இருக்கு. அற்பமாய் எண்ணப்பட்ட காகம், வடைக்காக வருதா? காகத்துடைய வேலையே எதையாவது சாப்பாடை புடுங்கிட்டு போறதுதான் காகத்தோட வேலை. ஆனா அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட காகத்தை சாப்பாடை கொடுக்க வச்சாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. காகத்தை பெருசா யாரும் காக்கா வந்து எல்லாம் வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம போறப்போ அங்க மயில் பார்த்தோம் இல்லையா, ஒரு வீட்டு மேல நின்றுட்டு இருந்துச்சு மயில், அழகா வீட்டு மேல நின்று எல்லாம் கார்ல இருந்து மயில் மயில். யார் என்னைக்காவது நம்ம காக்காவை பார்த்துருக்கோம் அப்படின்னு. ஆனா அந்த அற்பமா எண்ணப்பட்ட காகத்தை வச்சு ஒரு தீர்க்க தரிசி வெயிட் பண்றாரு. இந்த காக்கா இன்னைக்கு மெசேஜ் கொடுக்கும்போது விடாத நினைக்கிறேன் தெரிஞ்சு. சோ அற்பமாய் எண்ணப்பட்ட பொருட்கள் எல்லாம், அற்பமாய் எண்ணப்பட்ட மனிதர்கள் எல்லாம் ஆண்டவர் பார்வையில படும் பொழுது, நல்ல கவனிக்க, இதுதான் மெசேஜ். ஆண்டவர் உங்களை கவனித்தார் என்றால் அவர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கவனித்தால் உங்களை கனப்படுத்துவார். ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்க கொண்டு வரணும். ஏன் தெரியுமா? மோசேவின் கோல் அவருடைய கண்களிலே பட்டது. ஏன்னா அந்த வசனம் சொல்லும், அவன் தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். எப்போ அவருடைய பார்வையில கண்களில் பட்டதுன்னா, அந்த தேவனுடைய பர்வதத்துல அந்த கோலை எடுத்துக்கொண்டு மோசே வந்த போதுதான் அந்த கோல் ஆண்டவருடைய கண்களில பட்டது. அதற்கு பிறகு நடந்த காரியம் வித்தியாசமானது. அந்த கோலுக்கு அதுக்கப்புறம் என்ன காரியம் நடந்தது நீங்க உங்களுக்கே தெரியும். அந்த கோலை வைத்துக்கொண்டு பல அற்புதங்களை செய்யறாரு மோசே. நீங்க ஒரு படம் வரைஞ்சீங்கன்னா அந்த படத்துல கோலை இல்லாம என்ன பண்ண முடியாது, வரைய முடியாது. அந்த அளவுக்கு அந்த கோலை வைத்து தான் என்ன பண்றாரு, கண்மலையையும் அந்த கோலை நீங்க எடுத்து விட்டு மோசேவை நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்போ இன்னைக்கு ஒரு கல்யாணத்தை குறித்து தான் பேச போறேன். ஹல்லேலூயா. என்ன கல்யாணம்னா கானாவூர் கல்யாணம். ஹல்லேலூயா. நல்லா கவனி, எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே நல்லா கவனிங்க. இதற்கு முன்னாடி நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். இந்த திருமணம் எங்க நடந்தது? எங்க நடந்துச்சு? கானாவூர். எங்க இருக்கிற கானாவூர்? கலிலேயாவில் இருக்கிற கானாவூர். ஏன்னா வேதத்துல சொல்றாங்க 2-3 கானாவூர்கள் இருக்கு. அதனால இந்த வசனம் தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா, கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கல்யாணம். ஏன் அப்படின்னா, இயேசுவும் அழைக்கப்பட்டிருக்கிறாரு, இயேசுடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருக்காங்க, மரியாளும் அழைக்கப்பட்டிருக்காங்க. சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது இது யோவானுடைய கல்யாணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா யோவான் தான் அவரு எங்கேயுமே அவரு பேரை போடாம வசனத்தை எழுதுவார். ஒரு வாலிபன் இருந்தான் அப்படி இப்படின்னு என்ன பண்ணுவாரு, எழுதுவாரு. ஸோ இந்த கல்யாணம் வேற யோவானை தவிர வேற எந்த புத்தகத்திலையுமே இந்த அற்புதம் பதிவாகலை. ஸோ இது ஒருவேளை யோவானுடைய கல்யாணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்றாங்க, யூகிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல எல்லாருமே ஆண்டவர், சீஷர்கள், மரியாள் எல்லாருமே என்ன பண்றாங்க, இருக்காங்க. திராட்சரசம் குறைவுபட்டு போயிற்று. அப்போ இந்த வசனம் 6ஆம் வசனம், இவ்வளவு நாள் உங்களுக்கு இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின் படியே அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. என்ன வசனம்? யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின் படியே. அப்போ
யூதர்கள் தங்களை சுத்திகரிப்பதற்காக ஒவ்வொரு வீட்டின் வாசலிலேயும் கற்சாடிகளிலே தண்ணி வைத்திருப்பாங்க. என்ன வச்சிருப்பாங்க? அப்ப இந்த கற்சாடிகள் எந்த கற்சாடிகளை குறித்து பேசுகிறார் என்பதை நீங்க பார்த்துக்கோங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரித்த முறைமையின்படியே அந்த கற்சாடிகள் தண்ணி இருக்கும். தண்ணி எடுத்தோட போனோட யூதர்கள் நேராக உள்ள என்ன பண்ண, நம்ம இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக செருப்பு கழட்டிட்டு நேராக உள்ள என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. யூதர்கள் அந்த கற்சாடியிலேருந்து தண்ணி எடுத்து கையை காலெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு சுத்தமாயிட்டு அதற்கு பிறகுதான் வீட்டுக்குள்ள போவாங்க. சரியா? இப்போ இந்த பழக்கம் இன்னும் கூட நம்முடைய தமிழ்நாட்டில் சில கிராமத்துல இல்லை, சில சில ஜாதிகளில் அது வந்து பழக்கம் இருக்கு. அவங்க வீட்டுக்குள்ள போறப்போ கை கால் கழுவ அலம்பாம என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. நீங்க மசூதிக்குள்ள போனாலும் கை காலை கழுவிட்டு தான் உள்ள போகணும். இந்த பழக்கம் யூதர்களுடைய பழக்க வழக்கங்களுடைய சுத்திகரிப்பின் முறைமையின் படியே. அப்போ இந்த ஒவ்வொரு கற்சாடிகளும் 2-3 குடம் பிடிக்கிற தண்ணி பிடிக்கிற அளவு இருந்தது. அப்போ எத்தனை குடம்? ஒரு குடம் வந்து 20 லிட்டர் தண்ணி. 3 குடம் எத்தனை லிட்டர் ஆச்சு? 60 லிட்டர் ஆச்சு. அப்போ 6 கற்சாடிகள் இருந்தது. அப்போ மொத்தம் 6 × 60, 6 × 60, 360 லிட்டர் தண்ணி. ஸோ 6 கற்சாடிகள் இருந்தது. அப்போ இந்த கற்சாடிகள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கால் கழுவுற இடத்துல, கால் கை கழுவுற இடத்துல இருக்கிற ஒரு கற்சாடிகளுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? யாருமே அதை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பெருசா யோசிச்சிருக்க மாட்டாங்க. பெரிய கல்யாணம் நடக்குது, 6 கற்சாடிகள்ல தண்ணி இருக்கு. தண்ணி என்ன பண்றாங்க, வரவங்கெல்லாம் காலை கையை கழுவிட்டு கல்யாணத்துக்கு வராங்க. அதுலேருந்து அதுக்குள்ளே கையை விட்டு கழுவ மாட்டாங்க. அதுலேருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, கையை கழுவிட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் இந்த 6 கற்சாடிகளும் ஆண்டவருடைய பார்வையில் படுகின்றன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவர் அந்த கற்சாடிகளை பார்த்தாரோ, அந்த கற்சாடிகள் அற்பமாய் எண்ணப்பட்டிருந்தாலும் அற்புதமாய் என்ன பண்ணுது, மாறப்போகுது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பாத்திரமாகவே எண்ணப்படாத ஒரு பாத்திரம் அந்த பாத்திரம். ஏன்னா அது என்னைக்குமே கிச்சனுக்குள்ள போகாது. அது எங்க இருக்கும், வெளியே இருக்கும். வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ண முடியாது அந்த பாத்திரம். என்னைக்காவது ஷூ ஸ்டாண்டு வந்து வீட்டுக்குள்ளே, செப்பல் ஸ்டாண்ட் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு போயிட்டு அலங்காரத்தில் நம்ம வெப்பமா எடுத்து வைக்க மாட்டோம். வீட்டிற்கு வெளியே வைக்கப்படுகிற ஒரு பாத்திரம் இதுவரை உலகத்திற்காகவும் மனிதனுக்காகவும் பயன்பட்டு வந்த ஒரு பாத்திரம். ஆனா பாருங்க, ஆண்டவருடைய பார்வையில் பட்டுவிட்டது. இன்னைக்கு எப்படி அந்த கோலை ஆண்டவர் பார்த்தாரோ, அது போல ஆண்டவர் அப்படி அற்புதம் பண்றதுக்கு முன்னாடியே வர்றப்போவே எனக்கு ஒரு இமேஜினேஷன்ல, கற்பனையில அந்த 6 கற்சாடி என்ன பண்ணிருப்பாரு, பார்த்துட்டு போயிருப்பாரு. இதை வச்சுதான் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், அற்புதம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்துட்டு போயிருப்பாரு. எப்படி வந்து அந்த ஏழை விதவை ஒரு 2 காசு தூக்கி போடும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, கவனிக்கிறார். கவனிச்சாலே ஒரு ஆசீர்வாதம் தாங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டா போதும். அப்படி ஆண்டவர் பார்த்துட்டாருன்னா என்ன ஆச்சு, ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ அத்தி மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிறப்பவே என்ன வரும், எனக்கு ஒன்று நான் பார்த்துட்டா என்ன ஆயிடுச்சு, அவன் சீசன் ஆயிட்டான், முடிஞ்சு போச்சு. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவ்வளோ ட்ரை பண்ணி கூட்டம் நிறைய இருக்குது, தொட்டுட்டார், திரும்பி பார்த்தாரு, முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் கவனிச்சாருன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சகேயு அவ்வளோ ட்ரை பண்ணி மரத்து மேலே ஏறுறான். அண்ணாந்த ஆண்டவர் என்ன பண்றாரு, பார்க்குறாரு. பார்த்தா ஒரு கவனிச்சுட்டாரு அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. அற்புதம் நிச்சயம்ங்கிறது 100% உண்மை. குருட கத்தனம், தாவீதின் குமாரனை இறங்கும். ஆண்டவர் திரும்பி பார்த்தாரு, அற்புதம். அவரை நிற்க வச்சு அவரை கவனிக்க வைக்கிறதுல தான் இருக்குது நமக்கு. அதுதான் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், நான் பல நேரங்களில் செய்ய மாட்டேங்கிறோம். அவரை நீங்கள் கவனிக்க வைத்துட்டீங்க அப்படின்னா, திரும்பி உங்களை பார்க்க வச்சுட்டீங்க அப்படின்னா,
அதற்கு பிறகு நீங்க எந்த அற்பமா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அற்பமான சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அற்பமா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் அற்புதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, உலகத்திற்காய் பயன்பட்டு வந்த பாத்திரம். இந்த உலகம் எப்படின்னா அந்த உறிஞ்சி எடுக்குது. அந்த உலகம் எல்லாம் வேலையை வாங்குது, வேலையை வாங்கி தூக்கி குப்பையில என்ன பண்ணுது, போடுது. அந்த தண்ணி எல்லாம் எடுத்து மறுபடியும் வேலை செஞ்சு உனக்கு அவ்வளவுதான் வேலை, வேற எதுவுமே நீ வீட்டுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, நீ ஓரமா நிற்கணும், அவ்வளவுதான். அற்பமா எண்ணப்படுகிற கச்சாய். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் படுவது, முதலாவது ஆண்டவர் கவனிக்கிறார், இரண்டாவது கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. எப்படி கனப்படுத்துகிறார் தெரியுமா? அப்போ அந்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தண்ணி எடுத்து அதுல ஊத்து. எல்லாம் என்ன யோசிச்சிருப்பாங்க, ஏன்னா எல்லாருமே யூதர்களுக்கெல்லாம் எலியா கதைலாம் என்ன பண்ணும் நல்லா தெரியும். எலியா இதே மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி அற்புதம் பண்ணாரு? எப்பா, நீ வீட்டில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் என்ன பண்ணு, எடுத்துட்டு வா, இந்த பாத்திரத்துல ஊத்து, இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் என்ன பண்ணு, ஊத்து. இந்த மாதிரி தான் அற்புதம் பண்ணுவாருன்னு எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, நினைச்சிருப்பாங்க. எலியாவே அப்படி பண்ணாருன்னா இயேசு என்ன பண்ணுவார், கண்டிப்பா பண்ணிடுவார். ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. மீதி திராட்சை ரசம் எல்லாம் இருந்தா என்னால அற்புதம் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. நீ தண்ணி எடுத்துட்டு வந்து, நான் எலியாவிலும் பெரியவர். அல்லேலூயா. அவங்க ஆண்டவர் என்ன தெரியுமா ப்ரூவ் பண்றாரு, எலியாவால எண்ணெயை கொண்டு எண்ணெயை வர வைக்க முடியும், ஆனா நானு தண்ணியை கொண்டு திராட்சை ரசத்தை வர வைக்க முடியும். அல்லேலூயா. நீ தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்து. அப்போ வேலைக்காரெல்லாம் சொல்றாயா, எங்க என்ன தெரியுமா பேசியிருப்பாங்க, குசுன்னு, ஐயோ அந்த கச்சாடி இல்லை, அந்த கச்சாடி இத்தனை நாள் அந்த கச்சாடி யார் கண்ணுலையும் படல, யாருமே அது ஒரு பொருட்டா என்னல. ஆனா இன்னைக்கு அது வந்து டாக் ஆஃப் த டவுன் ஆகிப்போச்சு, டாபிக் ஆகிப்போச்சு. என்னன்னா கல்யாணத்துக்குலாம் தெரிஞ்சவெல்லாம் ஒரு 10-15 பேர் குசுன்னு சொல்றான், ஏய் இந்த கச்சாடியில தான் என்ன இருக்கு, திராட்சை ரசம் இருக்கு, அவ்வளோ டேஸ்டா என்ன இருக்கு அந்த கச்சாடியில, திராட்சை ரசம் இருக்கு. அப்படியே கல்யாணம் வீடு ஃபுல்லா கச்சாடி 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 கச்சாடி. ஒரே செகண்ட்ல ஆண்டவர் கச்சாடியை பாப்புலர் ஆகிட்டார். கனவீனப்பட்டு வெளியே நின்ற அந்த கச்சாடிய என்ன படுத்திட்டார் ஆண்டவர், கனப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. அற்பமாய் இருந்த கச்சாடி இப்போ கல்யாண வீடு ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா ஆச்சு, ஏசப்பா தண்ணி ஊற்ற சொன்னாரா, தண்ணி ஊற்றி எடுத்தா திராட்சை ரசமா வருது. வெறும் கச்சாடி இல்லை, கச்சாடி இல்லையா, அந்த கச்சாடி இல்லையா, வெளியே இருக்குமே அந்த கச்சாடி இல்லையா. மக்கள் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் கவனித்தார் என்றால் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்து கனப்படுத்துறது மட்டும் இல்லை, கர்த்தரால் பயன்படுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கவனிப்பார், உங்களை கனப்படுத்துவார், மூன்றாவது பயன்படுத்துவார். அல்லேலூயா. என்ன தெரியுமா, உழைச்சி ஓடா தேஞ்சு போன அந்த கச்சாடி இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு முதல் அற்புதத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆனா இப்ப நம்ம யோசிக்கிறோம், அப்ப நான் அற்புதமா எண்ணப்படுகிறேன், என்னை ஆண்டவர் அற்புதமாய் மாற்றுவாரா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க கேள்வி. ஆனா அதற்கு சில காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் இன்னைக்கு சொல்லி நான் முடித்தன சுருக்கமாய். முதலாவது, ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கச்சாடி வெளியே இருக்கு, வீட்டு வெளியே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அந்த 6 கச்சாடியில தண்ணி நிரப்பு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கச்சாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தூக்கிட்டு கிச்சனுக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்துட்டு கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பாங்க, வீட்டு வெளியே இருக்கிற கச்சாடியை எடுத்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, சரி இவர் சொல்றாரு 6 கச்சாடியும் தூக்கிட்டு உள்ள வந்திருப்பாங்க. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐய, என்னோட இடம் இதுதான், நான் இங்கிருந்து என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன், என்னோட இடம் இதுதான், நான் இதற்காகத்தான் பிறந்தேன்,
என்னுடைய வேலை மற்றவருடைய கால்களை கழுவி சுத்தம் செய்வதுதான். இதுக்கு மேல நான் என்ன பண்ண மாட்டேன், வேற எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கற்சாடிகள் சொல்லியிருந்தது அப்படின்னா இந்த அற்புதம் நடந்திருக்காது. அப்போ அந்த கற்சாடி தன்னுடைய அழைப்பை எடுத்துக்கொள்ளணும். ஆமா, ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு, ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன பண்றாரு, நம்மை அழைக்கிறார் அப்படின்னு அந்த கற்சாடி ஒப்பு கொடுத்தாதான் அந்த கற்சாடியை எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணிருக்க முடியும், ஒரு இடத்துல ஆண்டவரால நிறுத்தி இருக்க முடியும். அப்ப முதலாவது அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா அந்த காரியத்தை செய்யணும். ஐயோ, இங்க நான் கம்ஃபர்ட்டா இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் போய் எதுக்கு உள்ள போயிட்டு கிச்சன்ல உட்காந்துன்னு எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு அந்த கற்சாடி சொல்லியிருந்தால் ஒன்றுமே நடந்திருக்காது. ரெண்டாவது, ஆண்டவரோடு ஒரு தனிப்பட்ட தொடர்பு இருக்க வேண்டும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, அது எந்த டைம்ல திராட்சரசமாச்சின்னு சொல்லி ஒருத்தனுக்கும் தெரியாது. கரெக்டா? தண்ணியை ஊத்துனா மொண்டு போய் கொடுத்தா திராட்சரசமா இருக்கு. ஆனா அது எந்த நேரத்துல திராட்சரசமா மாறுச்சுன்னு ஆண்டவருக்கும் அந்த கற்சாடிக்கும் மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. அதுதான் அந்த தனிப்பட்ட ஒரு தொடர்பு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் மாத்திரம் இருக்கணும். அப்ப எல்லா அற்புதமான விஷயத்தையும் ஆண்டவர் அற்புதமா மாற்ற முடியாது. முதலாவது அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, ஆண்டவரோடு உள்ள ஒரு பர்சனல் டச் இருக்கணும். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் மாத்திரம் சில ரகசியம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ சொல்லுவார், எனக்கு எப்படி மாறிச்சுன்னே தெரியலப்பா அப்படின்னு எல்லாரும் பேசியிருப்பாங்கல்ல, எப்படி மாறிச்சுன்னே தெரியலையே. அப்போ கற்சாடி சொல்லு, எனக்கு தெரியும் எப்போ மாறிச்சு. ஏன்னா எனக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம் சில ரகசியம் என்ன ஆகுது இருக்கு. அப்போ அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஆண்டவருக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பு, ஒரு பர்சனல் டச் என்ன பண்ணணும், நமக்கு ஆண்டவர் இருக்கணும். ஏன்னா போன வாரம் பார்த்தோம் இல்லையா, ஆண்டவர் தனித்தனியா ஒவ்வொருத்தங்கிட்டையும் வந்து டெஸ்ட் பண்றாரு. ஒரே ஆள்கிட்ட தனியா வந்து டெஸ்ட் பண்றாரு. கூட்டமா ஓகே, டோர் ஆஃப் ஹோப் சர்ச்சில் இத்தனை பேரு வாங்க, சர்ச் பரலோகத்துக்கு போகலான்னு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, கூப்பிட மாட்டார். ஒரு ஆளா ஈனோக் என்ன பண்றான், அவன் கரெக்டா இருக்கானா இல்லையா, ஓசனா என்ன பண்றான், செக்கினா என்ன பண்றான், தனித்தனியாக தான் என்ன பண்ணுவாரு. அப்போ அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட உறவு எப்படி இருக்குங்கிறத நாம பார்க்கணும். மூன்றாவது பாயிண்ட், எப்போ நம்மை அற்புதமாய் மாற்றுவார் அப்படின்னா, உங்களை நீங்கள் வெறுமையாக்க வேண்டும். அந்த கற்சாடிக்குள்ள கண்டிப்பா கொஞ்சம் நெஞ்ச தண்ணி இருக்குமா, இருந்திருக்கும். கண்டிப்பா கொஞ்சம் நெஞ்ச தண்ணி ஏற்கனவே எல்லாம் கையை விட்டு அள்ளி கழுவுன மீதி தண்ணி அங்க இருந்திருக்கும். அப்போ எடுத்துட்டு வந்தவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அந்த தண்ணி என்ன பண்ணியிருப்பான், கீழே ஊற்றிருப்பான். கரெக்டா? அதற்கு நம்மை அனுமதிக்க வேண்டும், நம்மை வெறுமையாக்க வேண்டும். அல்லேலூயா. என்கிட்ட இருக்குப்பா, ஏற்கனவே எனக்கெல்லாம் இவ்வளோ வேலை தெரியும், எனக்கு ஏற்கனவே பைபிள் எனக்கு தெரியும், ஏற்கனவே நான் இப்படி அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரால் என்ன பண்ண முடியாது, உங்களை வச்சு அற்புதம் பண்ண முடியாது. அப்போ அற்புதம் பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்கள் வெறுமையாக்க வேண்டும், உங்களை நீங்கள் தாழ்மைப்படுத்த வேண்டும். என் இடத்துல ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் உங்களை மாற்ற முடியும். அடுத்து 4வது பாயிண்ட், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். அந்த தண்ணியை ஊற்றின பிறகு அது என்னதான் கற்சாடி ஆண்டவர் அற்புதம் பண்ண போயிருந்தாலும் ஒரு கிளீனிங்காவது என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா ஒரு போட்டு அலசி என்ன பண்ணியிருப்பாங்க, இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றி கிளீன் பண்ணி. ஏன்னா அதுல திராட்சை ரசம் வரப்போகுது. அல்லேலூயா. சாதாரண காரியம் வரப்போல திராட்சை ரசம் வரப்போகுது, ஆண்டவருடைய அபிஷேகம் வரப்போகுது. திராட்சை ரசம்னால என்ன, ஆண்டவருடைய அபிஷேகத்தை குறிக்கிற ஒரு காரியம். அப்போ அந்த கற்சாடிகள் சுத்தம் செய்திருக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் உங்களை அற்புதமாய்
மாற்ற முடியும். 4 பாயிண்ட் நல்லா கவனிங்க. முதலாவது, அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, தனிப்பட்ட ஒரு தொடர்பு ஆண்டவரோடு. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ரகசியம் இருக்கணும். யோபு ஒரு வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படி ஒரு ரகசிய தொடர்பு ஆண்டவரோடு இருக்கணும். ரகசியங்கள் பரிமாறப்படணும். உங்களுக்கும் ஆண்டவர் சொல்ல, நான் ஆபிரகாமுக்கு ரகசியத்தை மறைப்பேனும் நான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ரகசியங்கள் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டவருக்கு தெரிந்தது எனக்கு தெரியும் அப்படின்னு கற்சாடிக்கு தெரியுது. கற்சாடியால பேச முடியல. ஆனா கற்சாடி சொல்லியிருக்கோடே, உங்களுக்கு தான் தெரியல எப்போ திராட்சரசமா மாறுச்சுன்னு. எனக்கு தெரியும்டா எந்த டைம்ல மாறுச்சுன்னு. அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட தொடர்பு இருக்கும். 3வது, உங்களை வெறுமையாக்க வேண்டும். உங்ககிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டே ஆண்டவர்களை என்ன பண்ண முடியாது, வர முடியாது. பாவங்களை வச்சுக்கிட்டு, கஷ்டத்தை வச்சுக்கிட்டு, இதை வச்சுக்கிட்டுலாம் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அதை வெறுமையாக்கி காலியான பாத்திரமா வந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், நிரப்புவார். அடுத்து, உங்களை சுத்திகரிப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சுத்திகரித்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் 6 கற்சாடி. ஏன்னா யூதர்கள் ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க. இது கற்சாடியிலிருந்து எடுத்தானுங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா பிரச்சனை ஆயிடும். ஏன்னா வசனம் சொல்லுது, அன்று திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி வேறு யாருக்குமே தெரியாததுனால். பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கூட தெரியாது. யாருக்கு பந்தி விசாரிப்புக்காரனா? அவன் தான் கேட்ரிங் ஓனர். அன்னைக்கு அவன் தான் சமையல் பந்தி விசாரிப்புக்கு அவன் தான் என்ன பண்றது, தலைவன். அவனுக்கே எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. அப்போ ஒரு க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து இன்னொரு வருஷம் 5வது பாயிண்ட், யோவான் 2:7 இயேசு வேலைக்காரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அதுதான் வசனம். என்ன வசனம், ஒரு வார்த்தை கூட வேஸ்டா என்ன போடல. அவர்களை ஜாடிகளை நிரப்பினார்கள்னு போட்டிருந்தாலும் நம்ம ஒன்றும் பெருசா அந்த வசனத்தை கடந்து போயிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, ஜாடிகளை நிறைய என்னது, ஃபுல். அதுல கொஞ்சம் கூட என்ன பண்ணல, கம்மியா இல்லை, மீதி இல்லை. அப்போ நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை முழுவதுமா என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போதான் அற்புதமாய் ஆண்டவர் நம்மளை மாற்ற முடியும். முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கணும். அந்த ஜாடியில பாதி முக்காவாசி தண்ணி ஊற்றிட்டு மீதி என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும், முழுவதுமாய் தண்ணீர் நிரப்பப்பட வேண்டும். ஸோ எனக்கு எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிஞ்சது? அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த கற்சாடி இல்லை, அற்பமாய் எங்கேயோ ஓரமாய் கை கால் கழுவுவதற்கு இருக்கிற கற்சாடி இப்போ ஊரே பேசுதே. திராட்சரசம் எங்கிருந்து வந்தது, கற்சாடியிலிருந்து வந்தது. கனப்படுத்தப்படுகிற ஒரு கற்சாடி, ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற கற்சாடி. ஆனால் இதெல்லாம் கனப்படுத்தப்பட வேண்டும் என்றால், ஆண்டவரால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால், இந்த 5 காரியத்தை அந்த கற்சாடி செய்திருக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னை அழைப்பை ஏற்க வேண்டும். 2வது, ஆண்டவரோட தனிப்பட்ட தொடர்பு இருக்க வேண்டும். 3வது, தன்னை வெறுமையாற்றி இருக்க வேண்டும். 4வது, தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். 5வது, தன்னை முழுக்க ஆண்டவருடைய வல்லமையால், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியால் வேறு எந்த காரியமும் உள்ளே இல்லாதபடி. அதுதான் பாயிண்ட். முழுக்க ஆண்டவர் சொன்ன காரியங்கள் மாத்திரம் தான் அந்த கற்சாடியில இருக்கணும். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாதா, குறைஞ்சபட்சம் திராட்சரசம் உருவாகிறதுக்கு என்ன வேணும்? திராட்சை வேணும். கரெக்டா? ஆண்டவரே, நீங்க தண்ணி ஊற்ற சொல்லிட்டீங்க, நான் போயிட்டு மார்க்கெட்ல போயிட்டு ஒரு 5 கிலோ திராட்சையை மட்டும் என்ன பண்ணிடுறேன், வாங்கிட்டு வந்து ஒரு கிலோ ஒன்றுக்கு என்ன பண்ணிடுறேன், போட்டுறேன். அப்போ உங்களுக்கு அற்புதம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த அற்புதம் நான் சொன்னதை மாத்திரம் சரி. அப்போ
அது முழுக்க முழுக்க நாம் எதால் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கீழ்ப்படிதலினால் நிறைந்திருக்க வேண்டும். அப்போதான் அற்பமாய் கற்சாடி போல நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் அற்புதமா என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் மாற்றுவார். அப்படியே கண்களை ஓடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், அணுகிறோம் ஆண்டவரே. அது கரம் உடைய கிருபை உடைய தயவப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. இந்த நாளில் கூட அப்பா துதிக்கிறோம். அற்பமான எங்களுடைய வாழ்வை ஆண்டவரே அற்புதமாய் ஆண்டவரை மாற்ற போறீங்க. உமது கிருபையினால தயவினால எங்களை ஆண்டவரை முடி சூட்ட போறீங்க அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கற்சாடிகளை போல அப்போ ஒரு மோசேயின் கோலை போல ஆண்டவரை உலகத்தால் ஆண்டவரை பார்த்து அதை பயன்படுத்தப்படாமல் எங்கேயோ ஏளனமாய் குப்பையில் இருந்த ஆண்டவரை எங்களை ஆண்டவரை எடுத்து அற்புதமாய் மாற்ற போறீங்கப்பா. நீர் எங்களை கவனித்திருக்கிறதற்கா நன்றி. நீர் எங்களை கனப்படுத்த போகிறதற்காய் நன்றி. நீர் எங்களை பயன்படுத்த போகிறதற்காய் நன்றி அப்பா. அதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவர் உங்களோடு கூட வர கிருபை கொடுக்கிறப்பா. ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு தனிப்பட்ட தொடர்பு எங்களுக்கு இருக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரை எங்களை வெறுமையாக்க கிருபை கொடுங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்த கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்களை நிறைய ஆண்டவரை முழுவதுமாய் உடைய கீழ்ப்படிதலினால் எங்களை நிரப்ப கிருபை கொடுங்க. அது கரவுடைய கிருபை தயவு இருக்கட்டும். மீட்பு ரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே. ஐயா ஜெபம் பண்றீங்களா? ஐயா முடிச்சிடும். ஹல்லேலூயா. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளுள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிச்சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறான். கழுவுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போலாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் கிருபையும் அன்பும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.